ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தெரியாதவங்ககிட்ட போயிட்டு என்ன நம்ம என்னவோ நம்ம தான் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க அப்படி நம்மளே நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், ஒரு சிலர்கிட்ட போய் "என்ன உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லுவோம். "இல்ல எங்களுக்கு தெரியாதே" அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மொக்க வாங்குவோம், பல்ப் வாங்குவோம். அது மாதிரி தான் இது எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னா, எல்லாருக்கும் தான் நடக்கும். பிரபலமா இருந்தாலும் சரி, பிரபலம் இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த மொக்க வாங்குற விஷயம், பல்ப் வாங்குற விஷயம் நடந்து தான் இருக்கும். இப்போ இங்க ஒரு பெரிய திரை பிரபலத்துக்கும் இந்த மொக்க வாங்கி பல்ப் வாங்கி இருக்கிறாரு. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு சமீபமாவே படம் வந்து ரிலீஸ் ஆகல அப்படின்னு தான் கடைசியா அவர் வந்து 10 தல ராவணன் அப்படின்ற படத்துல நடிச்சார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட படங்கள் வந்து ரிலீஸ் ஆகவே இல்லை. ரொம்ப இடைவேளைக்கு அப்புறம் தக் லைஃப் அப்படின்ற ஒரு படத்துல மெயின் ரோலா, அதாவது கமலஹாசனுக்கு மகனா அவர் என்ன பண்றாரு, நடிக்கிறாரு. இந்த பட ப்ரொமோஷனுக்காக அவர் என்ன பண்றாரு, நிறைய இடங்களுக்கு போயிட்டு என்ன பண்றாரு, செலிபிரிட்டிஸ் கூட போயிட்டு இன்டர்வியூஸ், நிறைய ப்ரொமோஷனுக்காக அவர் என்ன பண்றாரு, போயிட்டே இருக்காரு. அந்த வகையில ஒரு இன்டர்வியூல வந்து பேசும்போது தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து என்ன பண்ணிருக்காரு, சிம்பு வந்து பகிர்ந்து இருக்கிறாரு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விழாவில் சிம்பு என்ன பண்ணிருக்காரு, கிரிக்கெட் வீரர் விராட் கோலி என்ன பண்ணிருக்காரு பார்த்து போய் பேசியிருக்காரு. அவரு ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் தான் சிம்பு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, விராட் கோலி சொல்லியிருக்காரு. எனக்கு உங்களை தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே இவர் பயங்கரமா மொக்க வாங்கி பல்ப் வாங்கி இருக்காரு சிம்பு. இதை வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு, உள்ளுக்குள்ளேயே வந்து பேசியிருந்திருக்காரு. இது நான் உனக்கு தேவையா, தேவையில்லாம போயிட்டு அவங்க யார், நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அவங்கள நம்மளுக்கு தெரியும், நம்ம அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு தெரியாம நீ எதுக்கு தேவையில்லாம போயிட்டு நோஸ் கட் வாங்கிட்டு வர அப்படின்னு தனக்குள்ளே வந்து என்ன பண்ணாரா சொல்லிக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம, என்னைக்குனா ஒரு நாள் என்னை பத்தி நீங்க பேசுவீங்க, என்னை பத்தி நீ தெரிஞ்சுப்பீங்க, அப்போ நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி சிம்புவும் தனக்குள்ளே சொல்லிக்கிட்டு வெளியே வந்துட்டாரா. கொஞ்ச நாள் இப்படியே போயிட்டு இருக்கும்போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஆர்சிபி டீம்ல இருந்து ஒரு வீடியோ வந்து ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வீரர் விராட் கோலி வந்து இந்த தக் லைஃப் படத்துல ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணீங்களா, நீ சிங்கம் தான் அப்படின்ற பாட்டு, இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோல வந்து விராட் கோலி வந்து பேசுவாராம். இந்த வீடியோ பார்த்தோன்னே சிம்புக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னைக்குனா ஒரு நாள் என்னை வந்து யாருன்னு தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னல, இப்போ இந்த தக் லைஃப் படத்துல வருகிற பாட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, இதுல நடிச்சது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இதை வந்து விராட் கோலியே வந்து என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு, எனக்கு இதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது சிம்பு நினைச்சிருக்காரு. இன்னமும் நான் யாருன்னு விராட் கோலிக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. ஆனா இருந்தாலும் நான் நடிச்ச படத்துல ஒரு பாட்டு அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலகலப்பாவே பகிர்ந்து இருக்கிறாரு சிம்பு அவர்கள். இன்னும் சொல்ல போனா விராட் கோலியுடைய வாழ்க்கை வரலாறு படத்துல நடிக்கிறதுக்கு சிம்பு ஒப்பந்தமா இருக்கிறதா பேச்சுகளும் அடிபட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியல. சோ யாரா இருந்தாலும் சிம்பு அவர்கள் என்ன சொல்றாரு, யாரா இருந்தாலும் நம்ம பிரபலமா இருக்கலாம், ஆனா மத்தவங்க முன்னாடி நம்ம பிரபலமா அடைஞ்சிருக்கிறோமா அப்படின்றது முக்கியம். இது வந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து என்ன பண்ணுது, கத்துக் கொடுக்குது. நம்ம என்னதான் பிரபலமா இருந்து நம்ம இது பண்ணாலும் வெளியில போகும்போது நம்ம பிரபலமா இருக்கிறோமா இல்லையா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பேசணும். அன்னைக்கு விராட் கோலி வந்து என்ன வந்து இது மாதிரி வந்து சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. ஆனா இருந்தாலும் நான் முடிவு பண்ணேன், நம்ம யாருன்னு தெரிஞ்சவங்ககிட்ட போயிட்டு நம்ம இது பண்ணணும், நம்ம யாருன்னு தெரியாதவங்ககிட்ட போயிட்டு நம்ம கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சிம்பு இது ரொம்ப பெருசா எடுத்துக்கல, விராட் கோலி அதை பத்தி ரொம்ப கண்டுக்கல அப்படின்ற மாதிரி தான் தெரியும். அதுக்கப்புறம் விராட் கோலியே வந்து ஆர்சிபி டீம் மூலியமா வந்த அந்த வீடியோல இந்த நீ சிங்கம் தான் அப்படின்ற பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னது வந்து நான் ரொம்ப பெருமையா நான் கருதுறேன், ரொம்ப சந்தோஷமா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன சிம்பு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா பெருந்தன்மையா தான் இருக்கிறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. சோ சிம்பு அவர்கள் விராட் கோலியை பத்தி சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.